ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செம்மங்குடிங்கிற அழகான ஒரு கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். என்னோட போன வீடியோவில் இந்த ஊர் கோவிலில் நடந்த நவாவரண சுவாசினி பூஜை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அக்ரஹாரத்துக்குள்ளே போய் அழகான சில வீடுகளையும் வேறு சில கோவில்களையும் பார்க்க போகிறோம். என்னோட ஒன்றுவிட்ட சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களோட வீட்டுக்கு தான் முதல்ல போக போகிறோம். ரொம்ப நீளமான தெரு, 2 பக்கமும் அடைச்சி வீடுகள் இருக்குது. இங்கே நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. இவங்க என்ன காய வச்சிட்ருக்காங்க பார்க்கலாம். இந்த வீடு பாருங்களேன், எத்தனை அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. உளுந்து போட்டிருக்காங்களாம். ரொம்ப ஆர்வத்தோடு எங்களுக்கு விளக்கமாக சொன்னார். அப்படியா? எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதோ எழுத்தாப்புல தான் எங்கள் அண்ணாவோட வீடு. வாங்க உள்ளே போகலாம். இவர் கும்பகோணத்தில் தான் இப்போ இருக்கார். இந்த மாதிரி நாள் கிழமைகளில் மட்டும் கிராமத்துக்கு வந்து போயின்னு இருக்கார். இந்த சுவாசினி பூஜைக்காக நிறைய ஊர் பேர்லாம் வந்திருந்ததுனால அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷமாக இருந்தது. கிராம வீடுகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அங்கேயே இல்லைன்னா கொஞ்சம் பராமரிக்கிறது கஷ்டம்தான். இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் இந்த வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. எல்லா அக்ரஹார வீடுகள் மாதிரி இங்கேயும் பெரிய மித்தம், சுற்றி வர தாவாரம், கூடத்தில் ஒரு ஊஞ்சல், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்து போனவங்களோட பூவாடை பானை இந்த ரூமில் இருக்குது. அதுக்கு நமஸ்காரம் பண்ணினார். சமையலறை நல்ல பெருசாக வெளிச்சமாக இருக்குது. இன்னும் இதை ரெனோவேட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோ மகா பெரியவா இங்கே இருக்கா, நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு. மேல் கூரையெல்லாம் பாருங்க, ஃபுல்லாக மரம், கொஞ்சம் கூட வீணாக போல் நீட்டாக இருக்குது. இதோ இந்த சுவத்தில் ஒரு சின்னதாக ஒரு அலமாரி இருக்குது பாருங்களேன். இது பழைய சாதம் வைக்கிறதுக்குனே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிற அலமாரி. காலம்பரை அந்த சாதத்தில் ஒரு உப்பு போட்டு மோர் ஊற்றி 4 வடுமாங்காயை பொடி பொடியாக நறுக்கி போட்டு கரைச்சி குடித்தா அமிர்தமாக இருக்கும். இவர் தான் சுந்தர், இங்கே பக்கத்து வீட்லேயே இருக்க. நமக்கு இந்த வீடு ஊர் எல்லாம் சுற்றி காமிக்கிறதுக்கு இவர் தான் ஐஷன் போகிறார். கொல்லப்பக்கம்லாம் ரொம்ப நீட்டாக வச்சிட்ருக்காரு. இந்த கிணத்துல பாருங்கள், அவ்வளவு தண்ணி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கேருந்தே பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அது வழியாக போய் இந்த வீட்டோட கொல்லப்பக்கத்தில் இருக்கிற கரும்பாயிரம் ஐயனார் கோவிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவரோட வீடு தான் இது. மாட்டுக்கொட்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மாடெல்லாம் வெளியில் கட்டி போட்டிருக்காராம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு கரும்பு வியாபாரி தன்னோட வண்டியில் நிறையா கரும்பை எடுத்துன்னு வந்து இந்த கொல்லப்பக்கத்தில் இருந்த அரச மரத்துக்கு கீழே களைப்பால் தூங்கி போயிடுறான். தூங்கி எழுந்துன்னு பார்த்தா அத்தனை கரும்பும் சக்கையாக இருக்குது. ரொம்ப மனமுடைஞ்சு இருக்கும்போது அந்த மரத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்குறது. நான் தான் இந்த வண்டியில் இருந்த கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நான் இந்த மரத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த செம்மங்குடி கிராமத்தையும் சுற்றியுள்ள நகரத்தையும் நான் தான் காத்துட்டு வரேன். எனக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும். யார் இந்த அரச மரத்தடியில் கரும்பு வச்சு என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌரியத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபாரி அரச மரத்தடியில் ஒரு கல்லை நட்டு அதுக்கு கரும்பை படைச்சி வழிபட்ட உடனே அவனோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த அரச மரத்தடி கீழே கரும்பு வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஊரில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த ஐயனார் தான் குலதெய்வம். ஐயனாருக்கு கரும்பு பந்தல் போடுறது ரொம்ப விசேஷம். ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அது நிறைவேறின உடனே சங்கராந்தி சமயத்தில் ஐயனாருக்கு கரும்பு பந்தல் போடுவா. கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுறதும் உண்டாம். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த புயலில் அரசமரம் கீழே விழுந்த உடனே தான் ஒரு கோவில் கட்டி அதில் ஐயனாரை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு வராங்க. பொங்கல் சமயத்தில் இங்கே 3 நாள் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நம்மளோட குலதெய்வம் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பின இல்லை. இந்த ஐயனார் கோவிலுக்கு எழுத்தாப்புல இருந்த மடத்துல தான் வரகூர் சுவாமிகள் அப்படிங்கிற மகானும் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த வீடை பார்க்குறோன்னு வந்துட்டு எத்தனை தெய்வீகமான தரிசனத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. செம்மங்குடிங்கிற இந்த சின்ன கிராமத்தில் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்துருக்கு. வாங்க. இந்த ஊருக்கு பக்கத்து ஊரான மஞ்சக்குடியில் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பித்து வச்ச ஸ்கூல், காலேஜ் எல்லாம் இருக்குது. அங்கே படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் வேணுங்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த 2 பேர் தங்களோட வீடுகளை ஹாஸ்டலாக உபயோகப்படுத்திக்க கொடுத்துட்டாங்க. இந்த ஹாஸ்டல் வார்டன் எங்களை கட்டாயம் உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. நாங்கள் தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இன்னொரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த வீடுகள்லாம் எத்தனை அழகாக இருக்குது பாருங்களேன். பாலு அண்ணா இந்த ஊருக்காரங்கிறதுனால ஒவ்வொரு வீட்டை பற்றியும் அது யாரோடது, என்ன, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கதை சொல்லிகிட்டே வந்தார். இந்த வீடு இந்த மஞ்சள் பெயிண்ட் அடித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கே கொஞ்சம் பிரைட் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அது செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பிறந்த ஊர்னு. இதோ இப்போ பார்க்குற வீடும் அவரோடது தான். அவர் குடும்பத்து வாத்தியாருக்கு இந்த வீட்டை அவர் பரிசாக கொடுத்துட்டாராம். நிறைய வீடுகள் அங்கங்கே இந்த மாதிரி இடிச்சு போட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சில வீடுகளில் இந்த மாதிரி மனுஷங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்தது. நிறைய வீடுகளை விற்றுட்டு அவங்கவுங்க வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டாலும் அந்த வீடுகளை வாங்கினவங்க அதை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஊர் கலகலன்னு இருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்.
இப்போ அடுத்தது நம்ம போக போகிறது ஜானா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்களோட வீடு. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக அவங்களோட வீடை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்னோட பிறந்த ஊரான திப்பிராஜபுரம் தான் ஜானாவோட மாமா ஊருங்கிறதுனால நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வாசல் திண்ணையில் இந்த உடன் ஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பக்கம் திண்ணைகளுக்கு ரெட் ஆக்சைடு போட்டு மாடாப்புறையெல்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. கொடவாசல் பக்கத்தில் சேங்காலிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊர் கொத்தனாரை வச்சு தான் இந்த வீடை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பழைய ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறாமல் ஆனால் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக கட்டி கொடுத்துருக்காரு. இங்கே கிச்சன் நடுவில் தொட்டி மித்தம்னு பெருசாக இருந்திருக்கும். அதை கம்ப்ளீட்டாக மூடிட்டு மேடையை ஸ்ட்ரெயிட்டாக நீளமாக போட்டு விட்டாங்க. ஜானா மோகனா 2 பேருமே இன்றைக்கி காலம்பரை சுவாசினி பூஜையில் கலந்துட்டாங்க. மோகனா ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்தவளை எழுப்பி விட்டுட்டோம். இந்த கொல்லை பக்கத்தில் தாவாரம் மித்தம் எல்லாம் ஃபுல்லாக இந்த ரெட் ஆக்சைடு கலரில் டைல்ஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மேலே அழகாக இரும்பு கம்பி, பக்கத்தில் படி வச்சு மாடியில் கெஸ்டெல்லாம் வந்தால் தங்கறதுக்காக ஒரு ரூம் போட்டிருக்காங்க. மோட்டார் போட்டால் டைரெக்டாக ஷவரில் தண்ணி வரா மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலே ஜாலியாக இருக்கும். அதுவும் இங்கே இப்படி தண்ணி கொட்டுறதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு 10-15 வயசு குறைஞ்சிட்டா மாதிரி ஃபீலிங். இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் மாடர்னாக ஒரு ரூம் அட்டாச்டு பாத்ரூமோடு கட்டியிருக்காங்க. இப்போ கிச்சனை பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரியுது. எவ்வளோ பெரிய மேடை பாருங்கள். ஈஸியாக ஒரு 15-20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே ஹாலில் மித்தத்துக்கு பக்கத்தில் தாவாரத்தில் வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இவங்களோடது நல்ல பெரிய ஸ்கொயர் ஷேப்டு மித்தம். என்ன தான் மாடர்னாக கட்டியிருந்தா கூட இந்த ரெட் ஆக்சைடு டைல்ஸ் போட்டது ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்குறது. இந்த வீட்டில் கூடத்தில் ஒரு ஊஞ்சல், மெத்தத்தில் ஒரு ஊஞ்சல் விடுவோமா நம்ம? அதில் எல்லாருமா உட்காந்து ஆசை தீர ஊஞ்சல் ஆடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஆஹா, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டுருக்கிற வீடு வந்தாச்சு. ஜானா வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் சங்கீத பிதாமகர் பத்ம விபூஷன் ஸ்ரீ செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர் வாழ்ந்த வீடு. நான் எப்போவும் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசையோடு தான் உள்ளே போவேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது மட்டும் அவ்வளோ பெரிய சங்கீத மாமேதை வாழ்ந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் நேரம் நடமாட போகிறோம், நம்ம அதை கண்ணால் பார்க்க போகிறோங்கிற எண்ணத்தோடு தான் உள்ளே போனேன். இந்த வீடு டிப்பிக்கல் அக்ரஹாரம் ஹவுஸ் மாதிரி இல்லாமல் சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற பழங்காலத்து வீடுகள் மாதிரி இருந்தது. இவர் வசித்தது பெரும்பாலும் சென்னை தானாலும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இங்கே வந்துடுவாராம். அந்த மாதிரி வந்தபோது இந்த ஊர்க்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்து எடுத்துட்ட ஃபோட்டோ தான் இது. பத்ம விபூஷன் விருது வாங்கும்போது இவரோட குடும்பமே பெரிய சங்கீத குடும்பம் தான். இன்னொரு பெரிய சங்கீத மேதை திருக்கோடிக்காவல் ஃபிடில் கிருஷ்ணய்யர் இவரோட மாமா. அவரோட வீட்டில் தான் இவர் பிறந்தார். முதல்ல அவர்கிட்ட பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் கசின் நாராயணசாமி ஐயர் அப்படிங்கிறவர்கிட்டையும் கற்றுண்டார். இந்த கொல்லை பக்கத்தில் இந்த 3ஆம் கட்டில் பாருங்க, இந்த மித்தம் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு. இதை சுற்றி தாவாரம் கூடம் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல அழகாக ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஈவினிங்ஸ்லலாம் வந்து காத்தாட உட்காந்து ஆடலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த வீடு கொஞ்சம் மாடர்னாக இருந்தால் கூட பேக் சைடு வந்து அந்த டிப்பிக்கல் பழங்காலத்து வீடு மாதிரி இருக்குது. அதுலேயே இந்த பின்கட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. செம்மங்குடி மாமா இந்த இடத்துல உட்காந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னுலாம் கற்பனை பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பினோம். இது சுவாதி திருநாள் உற்சவத்தில் கச்சேரி பண்ணினது. எப்பேற்பட்ட மேதை, எத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரர், அவர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு அவ்வளோ பெருமிதமாக இருந்தது. அவர் வீட்டு வாசல்லேருந்து பெருமாள் கோவில் அழகாக தெரிகிறது. இந்த வீடை பார்க்குறது உள்ளே போகிறதெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அதனால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அடுத்தது பெருமாள் கோவிலுக்கு போனோம். பெருமாள் கோவில் மூடுற நேரம், அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். பட்டாச்சாரி நாங்கள் வேக வேகமாக வரதை பார்த்துட்டு கதவை மூடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சட்டுன்னு உள்ளே போய் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அன்னைக்கு பெருமாளுக்கு சந்தன காப்பு போட்டிருந்தா. உள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு வாசனை. நல்லா கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அக்ரஹாரங்களோட பேட்டர்னே இதுதான். ஒரு எண்டில் வந்து பெருமாள் கோவில் இருக்கும், அடுத்த எண்டில் வந்து சிவன் கோவில் இருக்கும். இந்த தெரு முனையில் அவசரத்துக்கு சாமான் வாங்கிக்கிறதுக்காக ஒரு மளிகை கடை ஒன்றும் இருக்குது. நம்மளோட கார் அந்த பக்கம் நிற்கிறதுனால எல்லா வீடுகளையும் பார்த்து ரசிச்சுட்டே வந்த வழியாகவே திரும்பி போனோம். எல்லா வீடுகளுமே அழகாக தான் இருக்கு இல்லையா? பக்கத்து ஊரான மஞ்சக்குடியில் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் காலேஜ் கட்டியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு தான் நம்ம அடுத்தது போக போகிறோம். இதுதான் அந்த ஹாஸ்டல். மாடியெல்லாம் இருக்குது. வாசல்லையே செடியெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.
வாங்க உள்ளே போவோம். இந்த ஊரை சேர்ந்த திருமதி சாவித்ரி நாராயண சுவாமி அவர்களோட நினைவாக இந்த வீட்டை இந்த ஹாஸ்டலுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான வீட்டை ஒரு பொது சேவைக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்திருக்கணும் இல்லையா? உள்ளே இந்த ஹாஸ்டலோட கேர்டேக்கர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு வீட்டை சுற்றி பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜுக்கு போயிட்டதுனால இந்த வீடே அமைதியாக இருந்தது. வீடை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தரமான உயர்கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக சுவாமி தயானந்த சரஸ்வதியோட பிறந்த ஊரான மஞ்சக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பள்ளி கல்லூரி எல்லாமே. சுவாமி தயானந்த சரஸ்வதியும் பத்மபூஷன் விருது வாங்கியவர். தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்கள் மஞ்சக்குடி செம்மங்குடி ரெண்டும். அதில் பாருங்களேன், ஒரு பத்ம விபூஷன் ஒரு பத்மபூஷன், எத்தனை பிரமிப்பாக இருக்குல்ல. எப்பேற்பட்ட மகான்கள் இவாள்லாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பிரமிச்சு போய் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பினோம். இங்கேருந்து கிளம்பி அரசவனங்காடு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது போகிற வழியில் இன்னொரு ஆச்சரியம் காத்துன்னு இருந்தது. செம்மங்குடியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேயே தீபங்குடின்னு ஒரு ஊர். அங்கே 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெரிய சமணர் கோவில் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற கடவுள் பெயர் ரிஷபதேவர். கலிங்கத்து பரணி எழுதிய ஜெயம் கொண்டர் இந்த ஊரில் தான் பிறந்தாராம். வருஷத்தில் ஒரு தடவை ஜெயின்ஸ் எல்லாம் இங்கே கூடி 1008 விளக்கு ஏற்றி கொண்டாடுவாங்களாம். நாங்கள் போன போது கோவில் மூடி இருந்ததுனால உள்ளே போக முடியல. இன்னொரு தடவை கட்டாயம் வந்து வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை அரசவனங்காடு அப்படிங்கிற அழகான கிராமத்தில் சந்திக்கிறேன். தவறாமல் பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.